புதூர் நாகம்பிரான் வருடாந்த பொங்கல் உற்சவமானது மிகவும் சிறப்புற இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அலைமூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது புதூர் நாகம்பிரானை தரிசிப்பதற்காக பக்தர்கள் ஆலயத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடைகள் பல வந்த வண்ணம் இருக்கின்றது. கண் கவர்ச்சிகரமான கடைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. பூச்சாடி கடைகள் உட்பட பல கடைகள் அமைத்திருக்கு. நாகம்பிரானை தரிசிப்பதற்காக நாங்கள் உள்நோக்கி செல்கின்றோம். அழகிய ஒரு வடிவான ஒரு முகப்பினை நாகம்பிரான் அழைத்திருக்கின்றார். தம்பிரானை தரிசிப்பதற்காக நாங்கள் தம்பிரானின் ஆலயத்தை நோக்கி மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கின்றோம். தம்பிரான் புளியம்பொக்கனையில் இருந்து புதூர் நோக்கி வந்ததாக கரணபுராண கதைகள் கூறுகிறது. தம்பிரான் இப்பொழுது பக்தர்களுக்கு அருள்மொழியை அள்ளி பொழிந்து கொண்டிருக்கின்றார். இந்த நன்னாளிலே புதூர் நாகம்பிரானை தரிசித்து புதூர் நாகம்பிரானின் நெசசிட்டிகளை பெற்றுவிப்போம். பாலைவன சோலைகள் சூட இங்கே பக்தர்களுக்கு அருள்மொழியை அள்ளி பொழிந்து கொண்டிருக்கின்றார் புதூர் நாகம்பிரான். இந்த நாகம்பிரானை தரிசிப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்பெருமானுக்கு பூசை செய்யும் இந்த அரிய காட்சியினை பாருங்கள். இவ்வளவு அழகாக எம்பெருமானுக்கு பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாகம்பிரானின் பாதார விந்தங்களை பணிந்து எல்லாம் வல்ல நாகம்பிரான் நமக்கு அருள் வழங்குவார். இதுதான் அந்த பாலைமரம். இந்த நாகம்பிரான் காட்சி கொடுத்த அந்த பாலைவனம் புதூரில் இருந்து வந்து காட்சி கொடுத்ததாக வரலாற்று புராணங்கள் சொல்லுகின்ற நாகம்பிரான் இருந்த அந்த பாலை மரத்தடியிலேயே நாங்கள் இப்பொழுது பக்தர்கள் கரும்பாம்பு செம்பாம்பு வைத்து அந்த வழிபடுகின்ற இடம் இது. தம்பிரானின் மண்ணை எடுத்து உருட்டி இந்த விஷஜந்துக்களிலிருந்து எம்மை பாதுகாத்து விஷக்கடியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த மண் அதில் தான் எடுக்கப்படுகிறது. வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கும் தம்பிரான் பக்தர்களுக்கு அருள்மலையை அள்ளி பொழிந்து கொண்டிருக்கின்றார். இந்த அரிய காட்சியினை நாங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். தம்பிரானுக்கு நேர்த்திக்கடன் செய்பவர்கள் நெய் விளக்கேற்றி வழிபடுகின்றார்கள். தம்பிரான் அருளை அள்ளி பொழிந்து கொண்டிருக்கின்றார். இந்த நல்ல தருணத்தில் பக்தர்கள் அலைமூட்டமாக இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான நெய் விளக்குகள் எரிகின்றது. சூடமேத்தி தம்பிரானை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்கள். இந்த சூடம் எரிந்து கொண்டிருக்கிறது. தம்பிரானுக்கு நேர்த்தி கடனை அடியார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காவடிகள், பால் சொம்புகள் மற்றும் தீச்சட்டிகள் போன்று தம்பிரானுக்கு காவடி எடுக்கும் அடியார்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு பாலைவன சூளையிலே அமர்ந்து எல்லோருக்கும் அருள்மொழியை அள்ளி பொழிந்து கொண்டிருக்கின்றார் நாகதம்பிரான், புதூர் நாகம்பிரான். இந்த பாருங்கள், பக்தர்கள் அலைமோட்டமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பக்தர்கள் வந்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள் நாகம்பிரானை தரிசிப்பதற்காக. உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கண்டிப்பாக புதூர் நாகம்பிரானை வந்து தரிசியுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு அருளை அள்ளித் தருவார். தம்பிரானுக்கு நேர்த்திக்கடனாக கொடுக்கப்படுகின்ற சாவல்கள் இங்கே பாருங்கள். பல்லாயிரக்கணக்கான சாவல்களை கொண்டு புதூர் நாகதம்பிரானுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இது ஏலத்தில் விடுவார்களாம். ஒவ்வொரு வருடமும் இப்படியான பல்லாயிரக்கணக்கான கோழிச்சாவல்களை, ஆடுகள் போன்றவற்றை நேர்த்தியாக கொடுப்பார்கள். தம்பிரானின் முன்பக்கத்திலே பக்தர்கள் கூட்டம் கூடிக்கொண்டிருக்கின்றது. நேரம் நெருங்க பக்தர்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். போலீசார்கள் பலத்த பாதுகாப்புகள் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கின்றது. தம்பிரானை தரிசிப்பதற்கான அழகிய மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இவ்வளவு அழகான காட்சி இந்த ஆலயத்திலே. இலங்கையில் நாலா பாகத்திலிருந்தும் பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். புதூர் நாகம்பிரானை பார்த்து அனைவரும் புதூர் நாகம்பிரானுடைய சிருஷ்டிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.